மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி, ஓகேங்களா. ஸோ நேற்றுக்கு வந்து ஒரு சின்ன கடைசி ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால் மார்க்கெட் வந்து சடனாக ஒரு கேண்டில் வந்து இண்டெக்ஸில் வந்து சடனாக லாஸ்ட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் இந்த கேண்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் சொந்த மாதிரி ஒரு கேண்டில் வச்சிருக்கு. ஆனால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா எந்த வித மூமெண்ட்டும் கிடையாது. ஒன்லி இண்டெக்ஸ் மட்டும் இந்த மாதிரி வச்சிருக்கு. அது ஏன் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா நேரத்துலேருந்து வந்து 3:30க்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகாமல் 3:40, அதாவது 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்டாக வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு நியூஸ் இருந்து. ஸோ அதனால் வந்து என்ன மாற்றம் நடந்தது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு பாருங்கள் மார்க்கெட் வந்து ஒரு நிஃப்டி வந்து ஒரு 70 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் வந்து மைனஸ் டவுனில், அதாவது டவுனில் தான் வந்து ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. நிஃப்டி பேங்க் வந்து ஒரு 179 இந்த மாதிரி எல்லாமே டவுனில் தான் வந்து ஆகிருக்கு. ஆனால் நம்மளுக்கு இண்டெக்ஸில் காமிக்கிற பாருங்க கிட்டத்தட்ட நம்மளோட க்ளோசிங்கில் இருந்து ஒரு 24,560, அதிலிருந்து ஒரு 703. ஸோ இந்த மாதிரி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற மாதிரி இண்டெக்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ரீ மார்க்கெட் வந்து காமிக்குது, ஓகேங்களா. ஸோ இது எந்த அளவுக்கு எப்படி அப்படிங்கிறது வந்து நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல. அதேமாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதேமாதிரி ஒரு 58,000க்கு மேலே போய் ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் நேற்றுக்கு நடந்த அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் ட்ரேடு, ஓகேங்களா. அந்த அடிஷ்னலாக 330 to 340 அந்த ட்ரேடோட எஃபெக்ட் தான் வந்து இங்கே காமிக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகச்சுல மார்க்கெட் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 100% வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்தாப்பில் நம்மளுக்கு வந்து ட்ரேடு கிடச்சின்னு சொன்னால் மட்டும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் பொறுமையாக வாட்ச் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத, சரிங்களா. வெயிட் பண்ணி பார்க்கலாம், மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகட்டும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்செக்ஸ் பாருங்கள். சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 493 பாயிண்ட் வந்து, அதாவது ஹையில் வந்து ப்ரீ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது, சரியா. இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாமே வந்து அதாவது மைனஸில் வந்து ஓப்பன் ஆகுது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் 500 பாயிண்ட் பக்கம் ப்ளஸ் ஓப்பன் ஆகுது. பேங்க் பாருங்கள், அதுவுமே கிட்டத்தட்ட 450 பாயிண்ட் ஹையில் ஓப்பன் ஆகுது. இது எந்த மாதிரி மார்க்கெட்டு ட்ரெண்டு என்ன ஏது ஒன்றுமே புரியலை. ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா தான் நம்மளால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் இது என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு. ஸோ அந்த சேஞ்சஸ், இந்த 10 மினிட் சேஞ்சஸில் வந்து அடுத்த நாளே வந்து இவ்வளோ பெரிய குழப்படியில் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. இது ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பெரிய ஒரு குழப்பமாக தான் இருக்கும். இந்த குழப்பம் எப்படி தீரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 9:15 ஆயிடுச்சு. கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நிஃப்டியில் வந்து ஒரே கேண்டிலில் புட் சைடு வந்து அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிருச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா தெரியும், மிகப்பெரிய கேண்டில் வச்சு புட் சைடு வந்து ஃபில் பண்ணிருச்சு. சென்செக்ஸும் பாருங்கள் சேம் அதே பேட்டர்ன். ஸோ 3 இண்டெக்ஸுமே வந்து மிகப்பெரிய கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி காமிக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி வந்து புட் சைடு தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ அதேமாதிரி கேண்டில் ஆனால் ரொம்ப பெரிய கேண்டிலாக வச்சுருக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நம்ம இதுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். ரிஜெக்ஷன் கிடைக்கலன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்காது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கிடைக்கிது. சென்செக்ஸ்லேயும் ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை, நிஃப்டிலையும்
ஃபஸ்ட்டு கேண்டில் ரிட்ரேஸ்மெண்ட் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும், வேறு வழி இல்லை. பார்க்கலாம், நம்மளுக்கு ட்ரேட் கிடச்சின்னு சொன்னால் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த குழப்பத்தில் வந்து எப்போவுமே ட்ரேடு எடுக்கக்கூடாது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு 3வது கேண்டில் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து 50% மார்க் பண்ணி நம்ம ட்ரேடை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அவசரப்பட வேண்டாம். அவசரப்பட்டோன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து தெரியும், எந்தவித அவசரமும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இன்றைக்கான ட்ரேடை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து க்ரீன் கேண்டில் வச்சு 2 கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே போகுது. ஆனால் நிஃப்டியும் சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வருது. ஸோ இந்தமாரி வரச்சில் வந்து 3 இண்டெக்ஸுமே வேறு வேறு சைடில் வந்து ட்ராவல் ஆகச்சில் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ அந்த குழப்பத்தில் வந்து கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு ட்ரேடு கிடைக்கலனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, கிடச்சின்னு சொன்னால் எடுத்துக்கலாம். சரிங்களா? பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட்டு கேண்டிலோட 50%ல் வந்து டச் ஆகிட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டில், அதாவது பின்பார் கேண்டில் மாதிரி வைக்கிது. ஸோ அங்கேருந்து கீழே வருமா அப்படிங்கிறது நிச்சயம் இல்லை. ப்ரீமியம் பார்க்கலாம். நிஃப்டியோட ப்ரீமியம் பார்த்தோம்னு சொன்னால் எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 122க்கு மேலே வந்தோன்னா நம்ம வந்து என்ட்ரி ஆயிடுவோம். நம்மளோட ஒரு சின்ன ஸ்டாப் லாஸை வச்சு இன்றைக்கான ட்ரேடை வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு 122 வருவா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம ட்ரேடை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் நிஃப்டி வந்து அகைன் வந்து அதிலிருந்து கீழே வர மாதிரி தான் காமிக்குது. நிஃப்டியும் வந்து கரெக்டாக 50% கீழே வந்து ரெட் கேண்டில் தான் வைக்கிது. ஸோ ப்ரீமியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்ட்டு தான் ஆகுதே தவிர இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் அடுத்த ஆப்ஷன் எடுக்கலாம். 24,700க்கு பதிலாக 24,800 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? இதை வந்து எடுத்து பார்க்கலாம். இதோட ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுவுமே வந்து ப்ரீமியம் மெல்ட்டிங் தான் பயங்கரமாக ஆகுது. ஸோ நம்மளுக்கு வெயிட் பண்ணுறதை தவிர வேறு வழியே இல்லை. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் 50%ல் வந்து சஸ்டெயின் ஆகுது. நிஃப்டி வந்து கரெக்டாக 50% வந்து டச் ஆகிற மாதிரி காமிக்குது. சென்செக்ஸ் வந்து இன்னும் கீழே இருந்து மேலே கூட வரல. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை தான். நான் என்ன போகிறேன்னு சொன்னால் இப்போ வந்து கண்டிப்பாக அடுத்த க்ரீன் கேண்டில் வச்சுன்னு சொன்னால் நான் வந்து கால் சைடு வந்து புட் சைடு வந்து என்ட்ரி ஆயிடுவேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் அடுத்த இங்கேருந்து கேண்டில் வந்து புட் சைடு க்ளோஸ் வைக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரேடு என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ரொம்ப சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் கரெக்டாக நம்மளுக்கு 50%க்கு மேலே மார்க்கெட் போயிட்டுன்னு சொன்னால் நம்ம வந்து ஈஸியாக எக்ஸிட் ஆயிடலாம். சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆயிடலாம். இல்லை இங்கேருந்து கீழே பாட்டம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த டே லோவை வந்து பிரேக் பண்ணி கீழே வர மாதிரி மார்க்கெட் வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் பார்க்கலாம். இந்த கேண்டில் வந்து க்ரீன் கேண்டில் வச்சு க்ளோஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் நம்ம வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, நான் வந்து இதில் என்ட்ரி ஆயிடலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்கிறது வந்து எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் எடுத்தால் தான் ரிவார்டு வந்து பண்ண முடியும். ஓகே, ஏன்னா பேங்க் நிஃப்டியும் வந்து கரெக்டாக 50% உடைக்காம சஸ்டெயின் ஆகுது. நிஃப்டியும் கரெக்டாக 50% நிற்கிது. சென்செக்ஸ் மட்டும்தான் இன்னும் கீழே இருக்குது. ஸோ நம்ம வந்து க்ரீன் கேண்டில் வச்சுன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக ஒரு
190 ஒன்றுக்கு மேலே வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து என்ட்ரி ஆயிடலாம். ஓகேங்களா? பார்ப்போம் இந்த கேண்டில் எப்படி வைக்கிது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 191 வந்துருச்சு. நம்ம வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். சரிங்களா? நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் தான். இது வந்து 50% உடச்சி நிஃப்டி வந்து இதை உடச்சி நிஃப்டி மேலே போயிட்டுன்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். சரிங்களா? ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம ட்ரேட் எடுத்துருக்குறோம். பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வருதா இல்லைனா ஸ்டாப் லாஸ் வருதாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து என்ன சஸ்டெயின் தான் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி நம்ம நினச்ச மாதிரி 50%லேருந்து ரெட் கேண்டில் வச்சு கீழே தான் வருது. ஸோ பார்க்கலாம், நம்மளுக்கான ப்ராஃபிட் கிடச்சின்னு சொன்னால் நம்மளுக்கு சந்தோஷம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட ஒரு 191 எடுத்துருக்குறோம். நம்ம வந்து ஒரு 181 நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். ஓகேங்களா? பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 800 900 பக்கம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ ஒரு 1000 வந்தோடனே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு தான் கரெக்டாக இந்த பாட்டத்தில் வந்து டபுள் பாட்டம் வச்சு அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு மேலே கீழே வந்துட்டுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் கிடைச்ச லாபத்தை நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு சடனாக ஓடுறது நல்லது. சரிங்களா? ரொம்ப ஆசைப்பட்டோன்னு சொன்னாலும் கஷ்டம்தான். கிட்டத்தட்ட ஒரு 900 வந்துருச்சு. என்ன ஒரு 100 வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து போயிடலாம். ஒரு 1000 தான் நம்மளோட டார்கெட்டு. எடுத்துகிட்டு நம்ம வந்து ஓடி போயிடலாம். ஓகே, ஒரு 1000 வந்துருச்சு. ஓகே, 1000 வந்தோடனே நான் வந்து சரி ஓகே நம்ம வந்து இப்போது எக்ஸிட் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 1000 நம்மளுக்கு ப்ரோக்கரேஜ் போச்சுன்னு சொன்னாலும் ஒரு 900 கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். ஸோ போதும். சரிங்களா? இன்றைக்கான மார்க்கெட்டு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் போகுங்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறோம், எந்த இடத்துல என்ட்ரி ஆகிறோம், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறோம், நம்மளோட ப்ரீ மார்க்கெட் பிளான் என்ன, ஸோ இந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு நிறையவே கிடைக்கும். அதனால் வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுறத வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.